ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஒய்சன்ஸ் அக்கவுண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அப்போ நான் வந்து என்னோட அக்கவுண்ட்ல $15 வந்து நான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ, வித்ட்ரா பண்ணத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய $15 அக்கவுண்ட் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாரி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ, அதில நான் என்ன பண்ணனோ, அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மெசேஜ் பண்றவங்களுக்கும் சரி, அப்போ மெசேஜ் பண்ணவங்களுக்கும் சரி நான் வந்து சொன்னேன். இந்த மாரி அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் மெயில் போட்டீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் உங்க சைட்ல எதுவும் தப்பு இல்லன்னா, ஒரு வார்னிங்கோட உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பேன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தேன். என்னன்னு தெரியல, இந்த ரீசென்ட்டா இந்த ஒரு 2, 3 கமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா என்னோட அக்கவுண்ட் வந்து பேன் ஆயிருச்சு. ஸோ, என்னோட அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு $103 வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே நான் எர்ன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான். ஸோ, இதோட இதுக்கு நம்ம வந்து டாட்டா பாய் பாய் காட்டணுமோ அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சேன். சரி, ஏன் அப்படி நெனச்சேன்னா, இந்த ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா? ஸோ, அப்போ என்னோட அக்கவுண்ட் பேன் பண்ணப்போ, இதோட லாஸ்ட் வார்னிங்கு. ஸோ, இதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து நாங்க பேன் பண்ணிடுவோம். ரெக்கவர் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட லாஸ்ட் அப்படிங்கிற மாரி ஒரு எகைன் ஒரு கான்டாக்ட் இமெயில் வந்து போட்டேன். ஸோ, ஒரு அவங்களோட சப்போர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிக்வெஸ்ட் மெயில் வந்து போட்டேன். ஸோ, 24 ஹவர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரிப்ளையும் கிடைச்சது. ஜஸ்ட் வந்து நான் எனக்கு என்ன எரர் மெசேஜ் கிடைச்சதோ, அதாவது இனிமே வந்து உங்களால சர்வே வந்து இது பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பியர் ஆச்சு. ஸோ, இத வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் வந்து பண்ணேன். ஸோ, அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்பயும் சொல்ற மாரி தான். ஏன் அக்கவுண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பேன் ஆகுதுன்னா, நம்ம சர்வே வந்து பண்றோம் இல்லையா? அதாவது ஆன்ஸர் பண்றோம் இல்லையா? ஸோ, அவங்களுக்கு நம்முடைய ஆன்ஸர் வந்து ஏத்துக்கிற மாரி இல்லனாலோ, இல்லன்னா தேவையில்லாம ஏதோ நம்ம பாட்டுக்கு உளறிட்டு இருந்தாலோ, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா, நாங்க வந்து அ நாங்களே வந்து மானிட்டர் எல்லாம் பண்றோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, மேனுவலாவே வந்து நாங்க சர்வேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டர் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு நான் எதுல மாட்டியிருப்பேன் அப்படின்னா, இந்த கிளாத் பிராண்டெல்லாம் கேட்டாங்க. ஸோ, நம்ம லோக்கல்ல இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச கிளாத் பிராண்ட தான் நம்மளால போட முடியும். ஸோ, அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் பேஸ்டு வந்து கிளாத் பிராண்டு. ஸோ, நான் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி அத வந்து டைப் பண்ணியிருக்கணும். பட் இருந்தாலும் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியால இருக்கக்கூடிய நம்ம லோக்கல் பிராண்ட வந்து நம்ம தெரிஞ்சத வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து பண்ணேன். ஸோ, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிற மாரி இருந்திருக்காது. அந்த ஒரு ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்துக்கிற மாரி இருந்திருக்காது. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு டைம் 2வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கவுண்ட் வந்து ரீஆக்டிவேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ, இனிமேலும் இந்த தப்ப வந்து பண்ணாதீங்கங்கிற ஒரு வார்னிங் மெசேஜோட. ஸோ, நான் அப்போலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எதுவும் சர்வே கூட பண்ண ஆரம்பிக்கல. ஸோ, நீங்களே இந்த மாரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாரி ஒரு ரிக்வெஸ்ட் மெயில் வந்து போடுங்க. ஸோ, போட்டீங்க அப்டின்னா, நம்ம சைட்ல மேக்ஸிமம் அதிகமா தப்பு இல்லன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அக்கவுண்ட்ட ரீஆக்டிவேட் வந்து பண்ணி விட்டுருவாங்க. இந்த சர்வேயிங் பிளாட்ஃபார்ம உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. நான் நெறைய பேராட்டும் ஒரு சிலத காட்டி நான் வந்து உங்கள வந்து இதுக்குள்ள வர வைக்க விரும்பல. ஸோ மேக்ஸிமம் நெறையா இது வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி போகும்போது டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஒரு சிலதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கு இதுல. பட் இருந்தாலும் நெறைய டைம் வந்து எடுத்துக்காது. ஸோ நம்ம வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்கன்னா கூட ஸ்டார்ட்டிங்ல இருந்து டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போதே டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு டீசென்ட்டான ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மனிக்காக வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரெஃபரல் லிங்க் நான் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதில விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய மட்டும் காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டியிருப்பாங்க. ஸோ நான் தான் நல்லவன், அவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதுக்காக நான் இத வந்து சொல்ல கிடையாது. ஸோ நீங்க வந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா உங்களுடைய டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டைம் வந்து கிடைக்காது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். ஸோ நீங்க ஒரு பாக்கெட் மனிக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான். மத்தபடி வந்து இதில பெருசா நீங்க ஒரு மாசத்துக்கே வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கலாம், ஒரு 5,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து நெறைய சர்வே கிடைக்குது. நீங்க ஆக்டிவா இருந்து பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 2,000 எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான். மேக்ஸிமமே வந்து ரூ. 2,000 எதிர்பார்க்கலாம். மினிமம் வந்து ஒரு ரூ. 1,000 கண்டிப்பா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இத ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, வித்ட்ராவல்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 2024ல 8வது மாசம், அதுக்கப்புறமா 25ஆம் தேதி, அதாவது 1வது மாசம் சொல்றேன் ஜனவரில. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2 வித்ட்ராவல் வந்து போட்டிருக்கேன். ஸோ $5 வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரூ. 800 கிட்ட வரும். ஸோ நீங்க ப்ரூஃபே வேணும்னா கூட இது ஸ்க்ரீன்லயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் லாஸ்ட்டா வித்ட்ரா பண்ணது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் சொன்ன அமௌண்ட் தான். பட் அந்த ஃபீஸ் எல்லாம் போக ஒரு ரூ. 750 வந்திருக்கும். அ ஸோ நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா மட்டும் நான் ரெஃபரல் லிங்க்க கீழ குடுக்குறேன். மறக்காம அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினா வந்து அக்கவுண்ட் வந்து பேன் ஆயிடுச்சு அப்டின்னா, நான் சொன்னத தான் நம்ம வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு ரிக்வெஸ்ட் மெயில போட்டீங்க அப்டின்னா, அவங்க அன்பிளாக் வந்து பண்ணிவிடுவாங்க. நம்ம சைட்ல எந்த ஒரு தப்பும் இல்லன்னா. ஸோ உங்களுக்கு இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இன்னும் வேற ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்டின்னா, அதாவது ஸ்கிரீன்ஷாட் அது காட்டிட்டு கேட்கணும்னா,
நீங்க வந்து Instagramலயும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.